வணக்கம். இன்று பிறன் இல் விழையாமையின் 6வது குறள். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் பெண்கள் பயப்படுவார்கள், வெளியில் சொல்லுவதற்கு நாணுவார்கள், அச்சப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், நம்மளை பற்றி தப்பாக ஒருத்தர் பேசுவாங்களேன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இந்த பெண்கள் எதற்கும் துணிய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அடிச்சு நோருக்கு தட்டு. இப்போ என்ன சாதாரணமாக இப்போ ஊடகத்தில் பார்க்குறோம், ஒன்றும் இல்லாத ஒரு அழகான பாட்டு, அதுக்கு என்ன செய்திருக்கு மக்கள்? அந்த பாட்டையே படத்துலேருந்து எடுத்துட்டான். எவ்வளவு அசிங்கமாக இருக்குது, நமக்கு கேவலமாக இருக்குது அதை பார்த்தா. பாடல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யாரோ பாடுறாங்க, 2 பேர் பாடுறாங்க, பாடிட்டு போகிறாங்க. இப்போ சுசீலா அம்மா பாடுறாங்க, ஜானகி அம்மா பாடுறாங்க, வாணி ஜெயராம் பாடுறாங்க, எல்லோரும் பாடுறாங்க. இப்போ நம்மளும் அந்த பாட்டை பாடுறோம். அவங்களுக்கு சரியாக நம்மளால் பாட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நமக்கு அந்த பாடல் பிடித்திருக்கிறது, அதனால் நம்ம அதை பாடுறோம். அதுக்காக நம்ம எல்லோரும் சுசீலாவாக போகணும், ஜானகியாக போகணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஒருவருக்கு ஒரு திறமை இருக்கிறது, அந்த திறமை வெளிப்படுகிறது, அதை கொண்டாட வேண்டும். எனக்கு நேற்றுலேருந்து இதை பார்க்கும்போது, இந்த பரவலாக வைரல்னு சொல்கிறாங்க இல்லையா, பரவலாக கருதக்கூடிய கருத்தை பார்க்கும்போது மற்ற மனிதர்கள் மேலே என்ன சொல்கிறது, கேவலம் துச்சமாக அவர்களை எண்ண தோன்றுகிறது. கலைக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது, அது பறந்து விரிந்தது, பலராலும் விரும்பப்படக்கூடியது, அது ஆள் பார்த்து வரக்கூடியதே கிடையாது. அதுலேயே போய் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இதை மாதிரியான விஷயங்கள், அதாவது பலராலும் விரும்பப்படக்கூடிய விஷயங்களுக்கே இந்த உலகம் மறுப்பை தெரிவித்து, எதிர்ப்பை தெரிவித்து அவர்களை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று கூறினால், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை பற்றி ஒருவன் கேவலமாக பேசினாலோ, அவளிடம் தவறாக நடந்து கொண்டாலோ, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலியும் வருத்தமும் இருக்கும். அதனை வெளிப்படுத்த அவள் எவ்வளவு கஷ்டப்படுவாள். அதுதான் இவனுங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கையில் எடுத்துக்கிறது. ஓ, நீ வெளியில் போய் சொன்னீங்கன்னா உனக்கு தான் அவமானம். என்னடா என்ன நடக்குதுங்க? நீங்கள் துணிந்து சொல்லுங்கள் பெண்களே, வந்த செருப்பை கழட்டி அடிங்க, தப்பே கிடையாது. சரியா? இப்படியெல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படணும்? தவறு நம்ம மேலே இருந்தால் பயப்படுறதுல அர்த்தம் இருக்குது. தவறே இல்லை, அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? துணிந்து வெளியில் கொண்டு வாங்க, காட்டி கொடுங்கள், அவர்களை அழித்து ஒழித்து அவர்களுடைய பெயரை நீங்கள் கேவலப்படுத்துங்க. உங்கள் மேல் என்ன தவறு இருக்கிறது? ஆக சமுதாயம் குட்டிச்சவராக போயிடுச்சு இப்போ அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? குறைஞ்சபட்சம் அவர் சொன்ன அறிவுரைகளையாவது மேற்கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. பகை, பாவம், அச்சம், பழி 4ம் இலவாம் இறப்பான் கண். பகை, பாவம், அச்சம், பழி 4ம் இல்லாவாம் இறப்பான் கண். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் பெருந்தகை அழகாக சொல்லிட்டார். பிறன் இல்லை விரும்புகிறவன் எப்படி இருப்பான்? படு கேவலமாக இருப்பான். அதுக்கு வேறு வார்த்தையே சொல்ல தெரியல எனக்கு. இதை விட வேறு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. பகை, ஒருவன் மனைவியை விரும்பினால் அவன் சும்மா இருப்பானா? சண்டை தானே வரும். அப்போ பகை. பாவம், இது ஒரு இழிமையான செயல், இதனை செய்வதற்கு அச்சப்பட வேண்டும். அதையே செய்யலைன்னா அவனுக்கு என்ன சேரும்? பாவம் அச்சம். ஒருத்தருடைய மனைவியை விரும்புவதே தவறு, அது நினைக்கிறதே தப்புங்கிறோம். அடைய வேண்டும் என்று அடைந்தான் என்றால் அதற்கு அவன் எவ்வளவு பயப்பட வேண்டும். இந்த உலகம் அவனை எப்படியெல்லாம் சொல்லும், அதுக்கெல்லாம் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா இது துணிந்தவனுக்கு என்ன துச்சம் எல்லாமே அப்படின்ட்டு. அவனுக்கு குறிக்கோள் என்ன? ஒரு பெண்ணை அடைய வேண்டும், அவ்வளோதான். அதனால் அவன் அதை பற்றி கவலையே பட மாட்டான். பழிச்சொல் தான். கடைசி வரைக்கும் அவனை திருந்தி வந்தால் கூட கடைசி வரைக்கும் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுவார்களா என்றால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் யாருக்கும் இருக்காது? பிறருடைய மனைவியை விரும்புவன்கிட்ட இது எதுவுமே இருக்காது. பிறர் மனைவியை விரும்பி அடைய வேண்டும் என்றாலோ, அடைந்து விட்டாலோ, அந்த ஒரு பாவப்பட்ட மனிதன்கிட்ட என்ன இருக்காது? பகை உணர்வு வருமேன்னு இருக்காது, பய உணர்வு இருக்காது, பாவத்துக்கு அஞ்ச மாட்டான், பழிச்சொல் காலந்தோறும் நிற்குமே என்ற அவமானமும் அவனுக்கு இருக்காது. எதுவுமே சூடு, சொரண, மானம், வெக்கம் இது எதுவுமே அவனுக்கு கிடையாது.
இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் கூறுகிறார். நான் சொல்கிறது கடுமையாக கூட இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய வலியும் கூட. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இவங்க சமுதாயத்தில் நல்ல ஜோராக உலா வர்றாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாத பாவப்பட்ட பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். அப்போ எனக்கு கோபம் வரும் தானே. அதனால தான் சொல்கிறேன், இந்த மூட மனிதர்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக இப்பொழுது நீங்கள் நல்லதொரு செயல்முறைகளை, பெண்களிடம் எப்படி பழக வேண்டும் என்ற பழக்க வழக்கங்களை ஒவ்வொரு தாயும் தந்தையும் சகோதரர்களும் சொல்லிக் கொடுங்கள். நன்றியுடன் நாளை பார்க்கலாம்.